அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 24ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி காலை 10 மணி வரை சஞ்சரித்து, அதோடு இல்லாமல் நவமி திதி மாலை முழுவதும் மதிய நேரங்களிலும் நவமி திதி சஞ்சரிக்கின்றது. இந்த நாளிலே மக நட்சத்திரம் சம்பவிக்கிறது. மக நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுடைய கிழமை, சூரியன் வலுப்பெறக்கூடிய கிழமை. ஆண் வாரிசு இல்லாத நபர்கள், அதாவது ஆண் குழந்தையே இல்லை, எங்களுக்கு பேர் சொல்ல பிள்ளை இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள், இந்த நாளில் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்களுக்கு பூஜை செய்வது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வரக்கூடிய 4:30 மணி முதல் 6 மணி வரை வரக்கூடிய ராகு காலத்திலே ராகு கேது வழிபாடு செய்து உங்களுக்கு நல்ல அதாவது இந்த நாளை எப்படி சொல்லுவாங்கன்னா, அஷ்டமியும் நவமியும் நடுநாயகமான நாள் அப்படி சொல்லுவாங்க. ஒரு 16 திதியில் இந்த நடு திதின்னு சொல்லக்கூடாது, 8வது திதியான அஷ்டமியும் நவமியும் இது ரெண்டும் ஒரே நாளில் சேருது. அதாவது நடு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் உங்களுக்கு கேதுவோடைய நட்சத்திரம் சம்பவிக்கிறது, மக நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த மக நட்சத்திரம் சம்பவிக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிறும் கேதுவும் இணைந்து, அதோடு இல்லாமல் ராகு கேது வழிபாடு செய்யும் பொழுது அது உங்களுக்கு நல்ல வாரிசுகளை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்கியங்களையும், சிலருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வீக்காக இருக்குன்னுவாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு. சில பேருக்கு பனிக்கூட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு அதிகபூர்வமான நாள் இந்த நாள். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு ஆதாயமாக வெற்றிகரமாக முடியும். நீண்ட நாள் உங்களது ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள், அதே போல் அரசு சார்ந்த உதவிகள், அரசு சார்ந்த நலத்திட்டத்தில் உங்களது முன்னேற்றமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இடப்படும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். நீங்கள் இந்த நாளிலே நல்ல லாபமாக உணர்வீர்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான காரிய தடைகள் நிறைவேறி உங்களுக்கு நல்ல ஆதாயமான விஷயங்கள், லாபங்கள் சேர்க்கிறது. போதிய அளவு சில பிரச்சனைகள் இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு உடல்நிலை முன்னேற்றமாகப்பட்டது இந்த நாளிலிருந்தே சிறப்பாக அமையப்பெறும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 12லே மறைந்து 3லே சந்திரன் வலுப்பெறுகின்றார். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக துணிந்து செய்யக்கூடிய ஒரு நிலை, புதிய ப்ரமோஷன் போன்றவற்ற விஷயம்லாம் கிடைக்கும். அதே போல் லாபங்கள் ஆதாயங்கள் வெற்றி தரும், நல்ல முன்னேற்ற பாதை வழிவகுக்கும். பல்வேறு விதமான விஷயங்களுக்கு அனைவரையும் ஆலோசனை செய்யும் போது நல்ல விதமான முன்னேற்றங்கள் சேர்க்கிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியமான விஷயங்கள் முன்னேற்றம் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். அதே போல் எதிர்பார்த்த பணவரவுகள் 2ஆம் இடத்திலே சந்திரன் அமைப்பில் எதிர்பார்த்த பணவரவுகள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். ராசிநாதன் சந்திர பகவான் ராசி மண்டலத்தை சஞ்சரித்து பல்வேறு விதமான லாபங்களும் ஆதாயங்களும் உங்களுக்கு தருவார். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு ராசிக்கு 2லே சந்திரன் ராசிநாதன் 9ஆம் இடத்திலே அமைய பெற்று நல்ல லாபங்களும், சனியுடைய பார்வை இருந்தாலும் குருவின் பார்வை படும்பொழுது நல்ல லாபங்கள் முன்னேற்றமான விஷயங்கள் சேர்கிறது. எதிர்பார்த்த பணவரவு தினவரவு உங்களது ஆயுளும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது. ராசி மண்டலத்திலே உங்களுக்கு நல்ல முயற்சிகள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே நிறைய விஷயங்கள் இன்பமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்தாலும் தனித்த சனி பகவானாக பார்க்கிறார். சில பிரச்சனைகளிலிருந்து விலகப்படுகிறது. அதே போல் சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணையப்பெற்று காட்சி தருவதால் உங்களுக்கு நல்ல லாபங்களும் ஆதாயங்களும் முன்னேற்றங்களும் சேர்க்கும். துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசினாலுடைய புதன் சூரியன் சேர்க்கை இருக்கிறது. இந்த புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் உங்களுக்கு இணைய பெற்றாலும் அது 8ஆம் இடமாக அமையப்பெறுகிறது. சந்திரனுடைய பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும். நல்ல லாபங்கள் முன்னேற்றங்கள் சேரலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் பணவரவு தனவரவு ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் ராசிக்கு 6லே அமையப்பெறுகின்றார். அதே போல சூரியன் 7லேயும் புதனும் சுக்கிரனும் அமையப்பெறுகின்றார்கள். இந்த வலுவாகப்பட்டது உங்கள் கணவன் மனைவிடத்திலே ஒற்றுமை அதிகரிக்கும். புதனால் காதல் வயப்படக்கூடிய ஒரு நிலை, திடீர் என்று அதிர்ஷ்டம். அதாவது என்னென்னா, ஏதாவது ஒரு உடல்நிலை பாதிப்புக்காக ஒரு இடத்துக்கு போவீங்க, மருத்துவம் பார்க்கறதுக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு. அதே போல் ஒரு அனுதாபமிக்க ஒரு இடத்துல தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை இந்த நாளிலே அமையப்பெறுகிறது. எதிர்பார்த்த லாபங்கள் சேரும். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு நாளிலே 11ஆம் இடத்திலே வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் சிறப்பாக அமையும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் ராசி மண்டலத்திலே அஷ்டமஸ்தானத்திலே வரக்கூடிய சந்திரனும் 7லே அமையப்பெற்ற குருவால் அந்த தோஷங்கள் விலக்கி உங்களுக்கு லாபங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும்.
கேதுவாகப்பட்டவர் ராசிக்கு 9ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். நல்ல முன்னேற்றங்கள், தொழிலிலே நல்ல லாபங்கள். ராகு ராசிக்கு 2லே அமையப்பெறுகின்றார். திடீர் பணவரவு தினவரவு அதிகரிக்கும். மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் சில நேரங்களிலே முன்னேற்றங்கள் தந்தாலும் ராகு 2ஆம் இடத்திலே அமையப்பெற்று 8லே இருக்கக்கூடிய கேதுவால் சில பிரச்சனைகள் வந்து சேர்கிறது. தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் இருந்தாலும் உங்களது முழு வங்கி கணக்கினை பிறரால் சில பிரச்சனைகள் உள்ளாகக்கூடிய சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆகையால் சில விஷயங்களை ரினுவல் செய்து கொள்ளுங்கள். உங்களது வண்டி இன்சூரன்ஸ் போன்றவற்றை விஷயத்தெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களால் உங்கள் வண்டியினுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆகவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு அதிகரிக்கும். போதிய அளவு லாபங்கள், இடமாற்றங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடக்கும். பொருளாதார நிலை மேம்படும். சிலருக்கு சில நேரங்களிலே உடல்நிலை உபாதைகள் இருந்தாலும் பிறரால் உங்களுக்கு கோபங்கள் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருந்து தியானங்கள் போன்றவற்றை செய்யும்போது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, மீன ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்திலே சஞ்சரித்து 6லே கேது பகவான் சஞ்சரிக்கிறார். உடல்நிலை மாற்றங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடும். நீங்கள் ஜிம் ஜாயின் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதே போல் உடல் பயிற்சியிலே ஆர்வம் காட்டுதல், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும். நீங்கள் தொழில் சார்ந்த இடத்திலே புகழ், பாராட்டுகள் வந்தெல்லாம் உங்களுக்கு குமிய ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு ரொம்ப இனிமையான நாளாக அமையப்படுகிறது.